ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைடு மானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு 4-5 நாளாக பார்த்திங்கன்னா செம்ம பாசிட்டிவிட்டின்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு நெகட்டிவ் வருதோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் அதிகமாக நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ தமிழக மக்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும். மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஒருத்தருக்காச்சும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் கள நிலவரம் என்னன்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் குழப்பங்கள் இருக்குது. நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு, இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா, இல்லை கமலஹாசன் அவர்களோட கட்சி மாதிரி இது காணாமல் போயிடுமா, இல்லை இது என்ன ஸ்டாண்டாக இருக்கும்ன்ற மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய நார்மல் மக்கள், அதாவது இப்போது தோழர்களை விடுங்க, நம்ம தோழர்கள் தொண்டர்கள் ஃபேன்ஸ் எல்லாரையும் விட்டுருங்க, இந்த வெளியே இருக்கிற கட்சிக்காரங்களை கூட விட்டுருங்க, அவங்களுக்கு கூட நம்மளை பார்த்து கொஞ்சம் பயம் வந்துச்சு. இந்த நார்மல் பப்ளிக் இருக்காங்களே அவங்களுக்கு இன்னும் நிறைய சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும். இன்னும் கிட்டத்தட்ட 1 இயர் இருக்குது எலெக்ஷனுக்கு. இப்போவே நமக்கு இந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவங்களோட அடுத்த கட்டம் நம்மளை நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க, நம்மளை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ பர்சன்டேஜ், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட பர்சன்டேஜ் ஒரு விஷயம் ஒன்று வெளியே வந்திருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கருத்து கணிப்பு, நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த கட்சி இவ்வளோ சதவீதம் வாங்கும், இந்த கட்சி இவ்வளோ வாங்க வாய்ப்பு இருக்குது, இது வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வே எடுப்பாங்க. அதில் முக்கியமான கேட்டகிரிஸ், ஒரு இடத்துல எடுக்கிற கேட்டகிரிஸ் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். ஒரு 60 to 70% சிமிலராக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்கும். இது பல வருஷமாகவே எலெக்ஷனுக்கு முன்னாடி வர விஷயம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு 1 வருஷம் முன்னாடி இந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு வர சான்சஸ் இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் வர சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி ஆன்லைன்லலாம் பயங்கரமாக வைரல் ஆகிருக்கு. நமக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எப்போ பிரசாந்த் கிஷோர் உள்ளே வந்துட்டு இந்த மீட்டிங்லாம் முடிச்சு போனாரோ அன்னைக்கு ஈவினிங்லேருந்து இந்த விஷயம் சர்க்குலேட் ஆகிருக்கு. நீங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆன்லைனில் பார்த்த விஷயம்தான். நமக்கு பார்த்திங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20% சர்வேல வந்து சொல்கிறாங்க. அதுவும் பிரசாந்த் கிஷோர் எடுத்த சர்வேல என்ன வந்திருக்குன்னா 20% தமிழக வெற்றி கழகத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லயோலாவில் பார்த்திங்கன்னா சர்வே எடுத்திருக்காங்க, 18.5% வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்தியா டுடே ஓட்டர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா 50%. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 15க்கு மேலே தான், 15%க்கு மேலே தான் வந்திருக்கு. இந்த 3 சர்வே மட்டும், நிறைய சர்வே எடுத்திருக்காங்க, நிறைய சர்வேல பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்திருக்கு, அதிகமாக வந்திருக்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா 15க்கு மேலே தான் வந்திருக்கு. இந்த 3 மட்டும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது 3மே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 to 70% பார்த்தீங்கன்னா ரியலாக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வாய்ப்புகள் நான் சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தாண்டி போகும். என்னோட டார்கெட்லாம் 23-24%க்கு மேலே போகும். கண்டிப்பாக நம்ம தளபதியை சிஎம் ஆக்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். அது ஏன்றதை நான் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பிரசாந்த் கிஷோர் பார்த்திங்கன்னா சும்மா ஏனோ தனோன்னு அடிச்சு விட மாட்டார். இந்த கல நிலவரம், இதோட க்ரியேட்டிவிட்டி, இதோட மேப் எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து போன அப்புறம் அவரோட அனலைஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வெளியே வந்தோன்னே பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாருமே அலற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா 20%? இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிங்க, அதுக்குள்ளே நீங்கள் 20% வந்துடுவீங்களா? ஆனால் எங்களோட அந்த மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நாங்கள் போட்ட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி, மாவட்டம் தோறும் நாங்கள் பண்ண மக்கள் பணி அந்த மாதிரி, அந்த அளவுக்கு மக்களை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இதை விட அதிகமாகவே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, நமக்கு தெரியாதாங்க. இப்போ என்னோடய வியூகம் வச்சு பார்த்திங்கன்னா, நாங்கள் இங்கே எங்கள் ஏரியா வச்சு பார்க்கும்போது ஒரு வீட்டில் வச்சா எனக்கு தெரிஞ்சு தளபதி ஃபேன் கண்டிப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக ஓட்டு தளபதிக்கு தான் விழும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழகத்தில் 234 தொகுதியிலும் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்த மாணவிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் தளபதி மீட் பண்ணி மண்டபத்தில் வச்சு கிஃப்ட்டு கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஃபேமிலியோடு அவங்கள பார்த்து அனுப்பிச்சார். இந்த 234 தொகுதியிலும் டாப்பர்ஸ் 3 பேர் பார்க்கும்போது படித்து மார்க் எடுத்தவங்க, அவங்களுக்கு விவரம் இருக்கும், அவங்க யோசிப்பாங்க, அவங்க ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இந்த தமிழகத்தில் இது யாரும் பண்ணது கிடையாது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டே கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க, பேசுவாங்களே தவிர இந்த மாதிரி தொகுதியாக கூப்பிட்டு பார்த்தது எங்கள் தலைவர் தளபதி மட்டும்தான். அந்த அளவுக்கு அவரோட பிளான் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னா, படித்த பிள்ளைங்கள் அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரியுன்றனால அவங்கக்கிட்ட பேசி நிறைய பேர் மைக்கிலெல்லாம் பேசுன பார்த்துருப்பீங்க. அவங்க ஊரில் போய் கண்டிப்பாக சொல்லுவாங்க. படித்த பசங்க பின்னாடி தான் நிறைய பேர் இப்போ நிற்கிறாங்க. ஆனால் அவங்களோட வியூகம், நம்ம தமிழகத்தோட வளர்ச்சி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எப்படி இதை கொண்டு போகிறது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது என்னன்றதெல்லாம் அவங்களுக்கு கிளியராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக கூட இருக்கலாம், பல வருஷமாக விஜயனம் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. மே தினம்,
அவங்க எல்லாருக்குமே தெரியும் உழைப்பாளர்கள் தினம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எம்ஜிஆர் அவர்கள் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் அண்ணன் பார்த்தீங்கன்னா இதை கையில் எடுத்திருக்காரு. இப்போ கிடையாதுங்க, பல வருஷமாக பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்கள் தினம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸு, ரிச்சாக ஓட்டுறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு காக்கி சட்டை கொடுக்குறதுலேருந்து கிஃப்ட் கொடுக்குறதுலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு பிரியாணி போட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புவார். இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. ஆல்மோஸ்ட் எங்கள் தோழர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஸோ வெளியே இது அவ்வளோ பப்ளிசிட்டி ஆயிருக்கா, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. இது இல்லைங்க, பல வருஷமாக நடக்குது. இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபேன்ஸ் கிடையாது யாருமே. பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸோ தொண்டர்களோ ஒருத்தர் 2 பேர்லாம் அந்த மாதிரி வருவாங்களே தவிர மீதி இருக்கவங்க எல்லாருமே எங்ககிட்ட ப்ரூஃப் வாங்குவாங்க. அதாவது ஆட்டோவோட ஆர்சி புக்லேருந்து அவங்க ஃபோட்டோ, அவங்க டிரைவிங் லைசன்ஸ், ஆட்டோ தான் ஓட்டுறாங்களாம், அந்த மாதிரி அவங்களோட ஃபுல் டீட்டெயில் வாங்கி அவங்கள ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்து மத்தியானம் சாப்பாடு கொடுத்து, அதாவது காலைல ஒரு 400 பேரை பார்த்தா லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 400 பேர், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 800 பேர்கிட்ட அவர் மீட் பண்ணியிருக்காரு. இது இப்போ இல்லைங்க, பல வருஷமாக நடந்துட்டுருக்கு. எல்லா மே மாதமும் நடந்திருக்கு. ஸோ அப்போல்லாம் நமக்கு இந்த விஷயம் புரியல. என்னடா தலைவர் ஆட்டோ டிரைவர்ஸை மீட் பண்ணுறது, அவர் அவ்வளோ பிடிக்குமா? பாரிஸில் இருக்கிற ரிச்சாக்காரங்களை நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். சென்னையில் எல்லா ரிச்சாக்காரங்களும் ஆல்மோஸ்ட் தளபதியை சந்திக்காத ரிச்சாக்காரங்களே இருக்க மாட்டாங்க. எல்லா வருஷமும் 5 பேரை வச்சு அவர் மீட் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு ரிச்சாக கொடுத்துருக்காரு, ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. வட சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆட்டோ, டி நகரில் 2-3 ஆட்டோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் தளபதி வாங்கி கொடுத்ததான். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவர் பேக் டு பேக் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் அன்றைக்கி போட்ட கிராஃபு இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆட்டோ ஓட்டுறவங்கன்னா 4 இடத்துக்கு போவாங்க, அவர் பண்ணுற விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவர் அப்போவே நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா விஷயமும் வெளியே ஷேர் ஆகும். அதெல்லாம் வச்சு கருத்து கணிப்பு பார்க்கும்போது எனக்கு இந்நேரத்துக்கு பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 300 சில்லற இடத்துல பார்த்திங்கன்னா வெளியில் ரொட்டி பால் திட்டம் போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ண இடத்துல 160 குழந்தைகள், அவங்களோட ஃபேமிலி, அதை பார்க்குற மக்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன நல்லது பண்ணுறோன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் நாங்கள் இப்போ ஆரம்பிக்கலைங்க, மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நாங்கள் பண்ண விஷயங்களை பற்றி தான் இப்போ நான் பேசுகிறது. ஸோ அப்போ இந்த கருத்து கணிப்பு நிறைய பேர் இது என்னடா நீங்கள் கலெக்ஷன்ஸில் சொல்கிற மாதிரியே இது சொல்கிறீங்களா, வடை சொல்கிறீங்களா, இப்படிலாம் கமெண்ட்லாம் வந்தது. ஸோ என்னோடய வியூகம் கண்டிப்பாக சொல்லணும்ல, இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். எனக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம். நிறைய பேருக்கு திருமணங்கள் பண்ணி வச்சுருக்காரு, நலத்திட்ட உதவிகள், அந்த ஃபோட்டோஸ்லாம் இன்னும் வெளியே வரவே இல்லை. ஸோ அவ்வளோ பர்சனலாக அவர் பண்ணி வச்சுருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் நெருங்க ஒவ்வொரு விஷயங்கள் வெளியே வரும். அப்போவே பார்த்திங்கன்னா அனிதா வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டுக்கு போனதாக இருக்கட்டும், தூத்துக்குடி எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா அவர் போட்ட லைன் எனக்கு தெரிஞ்சு பக்கவாக இருந்திருக்கு. இவங்க சொல்கிற இந்த வியூகத்தை தாண்டி வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த பர்சன்டேஜ் வந்தோன்னா, இந்த லயோலா காலேஜ் பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தோன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கட்சிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் தாங்க 2026ன்றாங்க. ஸோ நான் அதில் உறுதியாக இருக்கேன். வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இந்த பர்சன்டேஜ் பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? இதோட வியூகம் எப்படி இருக்கும்? இனிமேல் தமிழக வெற்றி கழகம் எந்த ரூட்டில் பயணிக்க போகிறாங்க? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் செயற்குழு மீட்டிங் இந்த பிப்ரவரி இந்த மந்த்துக்குள்ளே பண்ணோம். February 26 ஆல்மோஸ்ட் அந்த டேட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒஃபிஷியலாக வரல. மகாபலிபுரத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு இடம் பார்த்துருக்காங்க. பொதுச் செயலாளர் அவர்களும் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆது அர்ஜுனா சார் எல்லாருமே மீட் பண்ணி அந்த இடத்துல செங்கல்பட்டு இந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அந்த மண்டபத்தை போய் பார்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மண்டபம் பேர் எனக்கு தெரியல, ஏதோ கன்க்ளூஷன் சம்திங் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். அது இதுக்கு முன்னாடி புலி ஆடியோ லான்ச் அந்த மண்டபத்தில் தான் நடந்து நான் போயிருக்கேன். புலி ஆடியோ லான்ச்சுக்கு பெரிய ஸ்பேஸ் தான், அங்கே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். மேபி மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 120 மாவட்ட செயலாளர்கள் அதுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு தான் அந்த மீட்டிங் நடக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டு முடிஞ்சனால 2ஆம் ஆண்டு துவக்க விழா அப்படி ஒரு ஈவெண்ட்டு கூட பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சொல்கிறதான், நிறைய பேருக்கு அப்டேட் வரல ப்ரோ, நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க. ஸோ கீழே ரெட் கலரில் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும், நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. 20% எல்லாம் வந்திருக்கேன்னா புது கட்சிகளெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு அடிக்க வாய்ப்புகள் இல்லை. நம்ம கட்சி ஆரம்பித்து இன்னும் 1 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. அதுக்கு முன்னாடியே நமக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் முக்கியமான ஒரு 3 கேட்டகரியில் வந்திருக்குன்றது மிகப்பெரிய விஷயம். அது மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா தெரியப்படுத்துங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தளபதியை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். உயிர் உள்ள வரை தலைவரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.